நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். கமல்ஹாசன் தன்னுடைய பேச்சு தொடர்பான சில விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். அதில் கன்னடர்களை மதிக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் தன்னுடைய பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்பது வருத்தம் அளிக்கிறது என்றிருக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன இது பற்றி? அதுதான் இது. உலகத்துல அண்ணன் மட்டும் இல்ல, இங்கே தமிழர்கள் எல்லாருமே எல்லா மொழியையும் அந்த மொழி பேசும் மக்களையும் மதிக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய மக்கள் தான். இல்லைன்னா யாதும் முறை யாவரும் கேளீர் என்று எங்க மூதாதை பாடியிருக்க மாட்டார்ல. உலகம் தழுவி நேசித்து நின்ற ஒரு இனத்தின் மக்கள் தான் தமிழர்கள். அது அண்ணன் பேசுனதை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்கிறத நான் ஏற்கிறேன். அவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சிட்டு ஏற்க மனசு இல்லை. அது ஒரு வெறுப்பு. வரலாற்று உண்மையே ஏற்க அவங்களுக்கு ஒரு விருப்பம் இல்லை. அதனால அதை ஏற்று தர்க்கம் பண்ணிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம அண்ணன் சொல்றாங்க, நீங்க தமிழிலிருந்து வந்ததுதான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு, இந்த தென்மாநில மொழிகள். நீங்க உலக மொழியியல் ஆய்வறிஞர் எல்லாருமே சொல்றாங்க, முதலில் மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ் என்று. நீங்க பார்த்திருப்பீங்க, அமெரிக்க மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குலியர் என்ன எங்க தமிழரா இல்லையே? அவர் சொல்றாரு, மனிதன் முதலாக பேசிய மொழி தமிழ் என்று. அப்ப இத்தனை மொழிகள், உலக மொழிகளின் தாயா இருக்கிற மொழி தமிழ். அதுல இருந்துதான் 1800 ஆண்டுக்கு முன்னாடி தமிழில் இருந்து சமஸ்கிருதம் கலந்து பேசி பிளந்து பிரிந்த மொழிதான் கன்னடம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்ப நாங்க எங்களுடைய மொழியின் தோற்றுவாய் எப்ப, எங்களுடைய தொன்மம் எது, அதனுடைய தொடக்கம் எதுங்கிற வரலாற்று பூர்வமா ஆய்வு பூர்வமா நிரூபிக்க சான்றுகள் இருக்கு, நிரூபிக்கிறோம். அதே மாதிரி நீங்க தமிழிலிருந்து வரல, எங்க மொழி இது இப்படி தோன்றியது, இந்த ஆண்டில் தோன்றியது, இதன் தொடக்கம் இது, தோற்றுவாய் இது அப்படின்னு நீங்க ஆதாரப்பூர்வம் நிரூபிச்சா பேச்சில்லையே. அதை விட்டுட்டு நீங்க என்ன மொழியியல் வல்லுநரா, நீங்கள் என்ன வரலாற்று ஆய்வறிஞரான்னா, இந்த கேள்வியை கேட்கிறவரெல்லாம் மொழியியல் வல்லுநரா, இல்ல மொழியியல் வரலாற்று ஆய்வறிஞரா? மற்றவர்கள் மனதை இப்ப மக்களின் மன உணர்வுக்கு நீங்க மதிப்பளிக்கணும்னா அப்ப தமிழர்கள் எங்களுடைய மன உணர்வுக்கு மதிப்பளிக்க வேணாமா? இது என்ன ஆயிடுச்சு? உண்மையே சொல்றாரு, அவர் உண்மையே சொல்றாரு. அந்த கருத்தை ஏற்க மனம் இல்ல, தவறாலாம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இதுல என்ன தவறு இருக்குது? கர்நாடகாவில் இருக்கிற மொழியியல் ஆய்வறிஞர்கள் இதை தர்க்க ரீதியாக வாதபூர்வமாக இல்ல சான்று பூர்வமாக நிரூபிச்சா நாங்க பேசுறதை விட்டுறோம், அவ்வளவுதானே. இதுல போய் இதுக்குள்ள என்ன, இதுக்கு பகை உணர்ச்சி பாராட்டுவதற்கு என்ன இருக்குது? ஆகுன்னா படத்தை விட மாட்டேன், படத்தை விட மாட்டேன், இதெல்லாம் என்ன இருக்குது சொல்லுங்க? இது ஒரு மன்னிப்பு கிண்ணிப்பு எல்லாம் எங்க அண்ணன் கேட்கக்கூடாது, வருத்தம் கேட்கக்கூடாது. இதை எங்க அண்ணன் கமலுடைய தனிப்பட்ட ஒரு மகனுடைய மன்னிப்பா இருக்காது. ஒரு தமிழ் பேரினம் தலை குனிகிறதா அவமானப்படுறதா ஆயிரும். அது தப்பாயிரும். அது எதானாலும் அது நாங்க எல்லாரும் அண்ணனுக்கு துணை நிற்போம்.